உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் அகம் மகிழ்வடைகின்றேன். இன்றைய பதிவில் நாட்டின் உறுப்பு பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொய்யாமொழி புலவருடைய நாடு என்னும் அதிகாரத்தில் அமையப்பெற்ற குறளினை அடிப்படையாக வைத்து இதை நாம் நோக்க இருக்கின்றோம். இதோ அந்த குறட்பா. இரு புனலும் வாய்ந்த மலையும் ஒரு புனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்பதே அந்த குறட்பா. இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இரு புனலும் குறையாத மழை தண்ணீரும், இரு புனல், புனல் என்றால் நீர், குறையாத மழை தண்ணீரும் வற்றாத ஊற்று தண்ணீர், இரண்டு தண்ணீர் அங்கே இருக்கின்றது. மழை தண்ணீர், வற்றாத ஊற்று தண்ணீர், இரு புனலும் வாய்ந்த மலையும். வாய்ந்த மலையும் என்று சொன்னால் மலை பிரதேசமும் காட்டு பிரதேசமும் ஒன்றாகியதைத்தான் ஒரு வளமான மலை என்று சொல்லலாம். வாய்ந்த மலை, அதாவது மலை பிரதேசத்தையும் காட்டு பிரதேசத்தையும் கொண்ட வருபுணலும். வருபுணல் என்ன? ஆற்று நீரால் வருகின்ற தண்ணீரும் ஆற்று தண்ணீரும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. வல்லரன் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு அமைப்புகளும் இருப்பதே நாட்டினுடைய சிறப்பாகும், அதாவது நாட்டினுடைய உறுப்புகளாகும் என்று இதிலே 6 வகையான உறுப்புகளை குறிப்பிடுகின்றார். பாருங்கள், இந்த 6 வகையான உறுப்புகளும் இன்றைய பாரசீகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈரான் நாட்டிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று பாருங்கள், குறையாத மழை தண்ணீரும், 2 குறையாத அல்லது வற்றாத ஊற்று தண்ணீரும், மலையும் காடுகளும் ஆற்று தண்ணீரும் உரிய பாதுகாப்பு என்று இந்த 6 விடயங்களையும் நாம் காணலாம். இந்த 6 விடயங்களையும் உடையதுதான் சிறப்பான ஒரு நாடாகும் என்பதோடு இந்த 6ம் ஒரு நாட்டினுடைய உறுப்புகளாகும் என்றது இந்த பொய்யாமொழி புலவர் அன்றே எமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. நாட்டிற்கு உறுப்பு. இன்றைய நிலையிலே நாம் இந்த குறட்பாவை பொருத்தி பார்ப்போம். தற்காலத்திலே நடக்கின்ற இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய 2026ஆம் ஆண்டு பகுதியின் முன்னைய காலப்பகுதியிலே, அதாவது முன்னைய காலாண்டு பகுதியிலே நடக்கின்ற சண்டையிலே பல்வேறுபட்ட சண்டைகள், அதாவது ஆயுத ரீதியான சண்டை, சமூக வலைத்தள ரீதியான சண்டை, போதைப்பொருள் ரீதியான சண்டை, சமூக ரீதியான சண்டை, அரசியல் ரீதியான பதவி மோக சண்டை, அதிகாரத்தின் மீதான அதிகார மோக சண்டை என்று பல்வேறுபட்ட வகையிலே சண்டைகளை வகுத்து கொண்டு போகலாம். சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற போர்களிலே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் அடிப்படையில், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை தாக்குகின்ற அந்த அடிப்படையிலே சிறப்பான ஒரு போராக இருக்கின்றது. இந்த போரினுடைய அடிப்படை தர்க்கம், அடிப்படை விவாதத்தை நாங்கள் உள்நோக்கி பார்க்கின்ற போது அங்கே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கக்கூடாது என்றதையும், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கின்றான் என்பதையும் இயற்கையினூடாக உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கையை இவ்வளவு காலமும், இன்று பாருங்கள், அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு ரவுடித்தனத்தை கொண்ட ஒரு தனி நபரால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆதிக்கத்தை கொண்ட, அதாவது அதிகாரத்திற்கு பல்லினத்துவத்தோடு வந்து அந்த அதிகாரத்தை ஒரு தனிநபராக கையாளுகின்றார்கள்.
அவ்வாறு கையாளுகின்ற இந்த அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், வெனிசுவேலா, அஹ், பாகிஸ்தான் என்று பல்வேறுபட்ட நாடுகளுக்கு பயங்கரவாதங்களை தூண்டிவிட்டு அங்கே நாடுகளிலே குழப்பங்களை ஏற்படுத்திய வேளையில் அங்கே தன்னுடைய அதாவது ஏகாதிபத்தியத்தை இலகுவாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த 6 அரண்களையும் 6 பாதுகாப்புகளையும் கொண்ட அந்த ஈரான் நாட்டிலே மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு தன்னிறைவு கொண்ட ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வடிவமைத்து இருக்கின்றார்கள். இன்றைய காலப்பகுதியிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னிறைவு இல்லாத இலங்கை, இலங்கையிலே ஒரு தன்னிறைவு இல்லாத ஆட்சிக்கு வருகின்றவர்கள் இலங்கை இன்னும் ஒரு நாட்டினுடைய தங்கி இருக்கின்ற ஒரு, அதாவது இந்த குருவிச்சை போல், அதாவது ஒரு மாமரம் இருந்தால் அல்லது ஒரு கொய்யா மரம் இருந்தால் அங்கே குருவிச்சை என்ன செய்யும், ஒட்டிக்கொள்ளும். அவ்வாறுதான் ஒரு குருவிச்சை போன்ற ஒரு வகை பங்கை வகுப்பதுதான் இலங்கை. இலங்கையிலே எல்லா வளங்களும் இருக்கின்றது. மன்னார் பிரதேசத்திலே இன்று எண்ணெய் வளம் இருப்பதாக கூட குறிப்பிடுகின்றார். கடல் வளம் இருக்கின்றது, நீர் வளம் இருக்கின்றது, மலை வளம் இருக்கின்றது, மழை வளம் இருக்கின்றது, காற்று வளம் இருக்கின்றது, காட்டு வளம் இருக்கின்றது. இந்த பொய்யாமொழி புலவர் குறிப்பிட்ட இந்த 6 வளங்களும் இருக்கின்றன. ஆனால் இந்த 6 வளங்களும் இருந்தாலும் இந்த குருவிச்சை போல் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த இலங்கையிலே ஆட்சிக்கு வருகின்றவர்கள் பதவிக்கு அடிபடுகின்றார்கள், பட்டத்திற்கு அடிபடுகின்றார்கள். தாங்கள் இருக்கின்ற வேளையிலே தங்களை ஒரு 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 மாயான ஒரு போலியான ஒரு தலைவராக காட்டிக்கொண்டு உலகத்துக்கு பூடா விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் பாதிக்கப்பட போகின்றவர்கள் எமது எதிர்கால சந்ததியினர். தற்பொழுது நாங்கள் காலத்துக்கு ஏற்ற வகையிலே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டும் அதை மாற்றிக்கொண்டும் போகிறோம். அவை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை தன்னிறைவு கொண்ட பொருளாதாரமாக மாற்ற வேண்டும். ஆகவே தன்னிறைவு கொண்ட பொருளாதாரம் என்றால் குறிப்பிட்ட காலத்துக்கு காலம், பருவ காலங்கள் போல் காலத்துக்கு காலம், கொரோனா வந்தது போல், பொருளாதார நெருக்கடி வந்தது போல், தொற்று நோய் வந்தது போல், டிட்பா புயல் வந்தது போல், மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய அதாவது சைபர் தாக்குதல் இடம்பெற்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட முரண்பாடுகளும் சமூக பிறழ்வுகளும் யுத்தங்களும் வரலாம். அதை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய நாட்டை தன்னிறைவாக அமைக்கக்கூடிய தலைவர்கள் இதுவரை உருவாகவில்லை. இங்கே ஒரு தலைவரை மட்டும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த தலைவருக்கு பின்னால் உருவாக்கப்படுகின்ற அடுத்தடுத்த தலைவர்களை, ஒரு தலைவர் இறந்து விட்டால் அடுத்தடுத்த தலைவர் அதை கட்டமைக்கக்கூடிய வடிவமைப்பில் இருக்க வேண்டும். இன்று ஈரானை எடுத்து பாருங்கள். அங்கே பல தலைவர்கள் சரிக்கப்பட்டார்கள், பல விஞ்ஞானிகள் சரிக்கப்பட்டார்கள், பல கண்டுபிடிப்பாளர்கள் சரிக்கப்பட்டார்கள். அவர்கள் அதே இயக்கத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே அதிகாரம் என்பது ஒரு தலைவருக்கு கீழே குவிக்கப்படுகின்றது. அவ்வாறான நிலை இல்லாமல் நாட்டிலே ஒரு பன்மைத்துவம் கொண்ட சிறப்பான இந்த பொய்யாமொழி புலவர் குறிப்பிடுகின்ற குறையாத மழை தண்ணீரும் வற்றாத ஊற்று நீரும் மலையும் காடும் ஆற்று தண்ணீரும் உரிய பாதுகாப்பும் இருந்தால்தான் நாங்கள் உருப்படுவோம், எங்களுடைய நாடு உருப்படும். எங்களுடைய நாடு 3ஆம் மன்றத்தில் இருக்கின்றது. முதல் கட்டமாக நாம் பதவி மோகத்தை விட்டு பல்வேறு தலைவர்களை, அதாவது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் உரிய தலைவர்களை உருவாக்க வேண்டும். இன்று எடுத்துக்காட்டாக ஈரானில் இருக்கின்ற அந்த தலைவர்கள் எவ்வாறு ஒரு சர்வதேச மிகவும் ஒரு கொடூரமான ஒரு ஏகாதிபத்தியத்தை தனித்து நின்று எதிர்கொள்வதற்கு காரணம் அங்கே உருவாக்கப்பட்ட பிரதேச தலைவர்களும் மாகாண தலைவர்களும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற தலைவர்களும் தான் அங்கே. ஆனால் ஒரு தலைவர் சரிக்கப்பட்டு விட்டால், எமது ஈழ போராட்டத்திலே ஒரு தலைவன் சரிக்கப்பட்ட போது அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அவ்வாறே உலக நாடுகளிலும் ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகளிலும் தலைவர் சரிக்கப்பட்ட போது அங்கே போராட்டம் மௌனிக்கப்பட்டது. ஆனால் இன்று ஈரானிலே பல தலைவர்கள் சரிக்கப்பட்ட போதிலும் அந்த போராட்டம் மௌனம் பெறவில்லை. போராட்டம் நாளுக்கு நாள் வீரியம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் எதிர்காலத்திலே இவ்வாறான ஒரு சவால்களை சமாளிக்க வேண்டும் அல்லது எதிர்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய பொருளாதாரத்தை தன்னிறைவு கொண்ட பொருளாதாரமாக்குவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அன்புடன் புயல் நேசன். நன்றி, வணக்கம்.